இதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து மெயின் துணி மேலே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து அந்த பக்கம் துணி நல்லா இல்லை, அதனால வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். காலஞ்சி விட்டு மேலே கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். துணி பத்தாத பட்சத்தில் அக்யூரேட்டாக நம்ம அந்த கட் பண்ண இடத்துல வச்சு கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் தைக்கிறத விட லைனிங் வச்சு தைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். கையை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து முன்பகுதி பின்பகுதி இது வந்து நம்ம நாட்டு வச்சோம்னா அந்த பூ வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதை ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இது பூ வந்து இப்படி நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே இந்த கோடு நேர் கோடு இருக்கிற மாதிரி போடுங்க. இது வந்து நான் முக்கான டைப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாரியில் இருந்த ப்ளவுஸ் இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து போட்டுக்கலாம். லைனிங்கில் பேக் சைடு வந்து இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இது கழுத்தளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5, ஆம்கோல் இங்கிருந்து 5. இது நம்மளுக்கு 6 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வளைவு போட்டுக்கலாம். இதை அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் துணியை நம்ம அப்படியே மெயின் துணி மேலே போட்டு இதனுடைய அளவு ஸ்ட்ரெயிட்டா வந்து கட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற அளவையும் அழகா தேவையான அளவு ட்ரிம் பண்ணிட்டு நம்ம இது மட்டும்தான் கட் பண்ணோம். இது கழுத்து பீஸு தைச்சி திருப்பிட்டு அப்புறமா தான் கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து இப்போ முன்பகுதி எடுத்து வச்சுக்கிட்டு முன்பகுதியும் கழுத்து பீஸாக கட் பண்ணக்கூடாது. ஆம்கோல் அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதனுடைய அளவு அக்யூரேட்டாகவே கட் பண்ணிக்கலாம். பின்பகுதி முன்பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டோம். பட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 8 இன்ச் அளவு எடுத்தோம். ஏற்கனவே பட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டிக்கு இன்னொரு வீடியோல தைக்கிறது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். லைனிங்கு அப்படியே உள்ள அடிச்சு வெளியே திருப்பி நம்ம தைக்கிறோமா பார்த்துக்கலாம். ஓவர்லாக்கே போட தேவையில்ல. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். கட் பண்ணதான் தேவையானது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்.